செய்தி தொகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலுரை அளித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருந்தாலும் அனைத்து மாநிலங்களையும் கடந்து மிகப்பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்பை பெற்றிருக்கிறது. 8713 துணை சுகாதார நிலையங்கள், 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள், 37 வட்டார அரசு மாவட்ட அரசு மருத்துவமனைகள், 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 22 இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவமனைகள், 15 மருத்துவக் கல்லூரி இணைப்புடன் கூடிய மருத்துவமனைகள், 3 பல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள், 2 பன்னோக்கு மருத்துவமனைகள் என்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது. 11,876 மருத்துவ கட்டமைப்புகளை உள்ளடக்கிய ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. உலக சுகாதார மையம் WHO என்று சொல்லப்படுகிற உலக சுகாதார மையம் 1000 பேருக்கு மருத்துவர்கள் விகிதாச்சாரத்தை அண்மையில் வெளியிட்டது. அமெரிக்காவை பொறுத்தவரை 1000ற்கு 3.6, இங்கிலாந்தை பொறுத்தவரை 3.3, கனடாவை பொறுத்தவரை 2.8, இந்தியாவை பொறுத்தவரை 1.2, தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1000ற்கு 4 என்கின்ற வகையில் மருத்துவர் கட்டமைப்பும் உலக அளவில் மிகப்பெரிய நாடு. பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. உலக அளவில் மிகப்பெரிய நாடுகளுக்கு சவால் விடுகிற அளவுக்கான மருத்துவர் கட்டமைப்பையும் பெற்றிருக்கிறது, மருத்துவ கட்டமைப்பையும் பெற்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளில் புறநோயாளிகளின் எண்ணிக்கை 56% உயர்ந்திருக்கிறது. 1%, 2% அல்ல, புறநோயாளிகளின் எண்ணிக்கை 56% உயர்ந்திருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை 8லிருந்து 9,000 பேர், இன்றைக்கு 17லிருந்து 18,000 பேர். இப்படி ஒவ்வொரு மருத்துவமனையும், மதுரை ராஜாஜி மருத்துவமனையாக இருந்தாலும், திருச்சி கியாப்பே விஸ்வநாதம் மருத்துவமனையாக இருந்தாலும், கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும், சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும் 2 மடங்கு 3 மடங்கு என்கின்ற வகையில் புறநோயாளிகளின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது. 56% புறநோயாளிகளின் எண்ணிக்கை கடந்த 4 ஆண்டுகளில் உயர்ந்திருப்பதன் மூலம் இனிமேல் ஒட்டுமொத்த தமிழர்களும் அரசு மருத்துவ சேவையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பது இந்த சதவிகிதத்தின் மூலம் நமக்கு புலனாகிறது. அதேபோல் உள்நோயாளிகள் என்கின்ற வகையில் 43% உயர்ந்திருக்கிறது. உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுடைய எண்ணிக்கை 43% அதிகரித்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு இந்த மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த விதம், ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் 34 கோடி ரூபாய் செலவிலான அந்த மருத்துவ உபகரணம், பிளாட் பேனல் DSA, டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி, ஓல்மியம் லேசர், ஹைபெக், 3D மைக்ரோஸ்கோப் போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் உபயோகத்திற்கு இருக்கிறது. நான் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புவது, நான் ஏற்கனவே சொன்ன இந்த மருத்துவ உபகரணங்கள் இந்தியாவில் இருக்கிற 36 மாநில அரசு மருத்துவமனைகள் நடத்துகிற எந்த நிர்வாகத்திலும் இல்லை என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள்
அதிநவீன மருத்துவ உபகரணங்களை, ஏராளமான மருத்துவ உபகரணங்கள் 99,668 மருத்துவ உபகரணங்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு புதிதாய் இன்றைக்கு வாங்கி தந்ததன் விளைவு சிடி, எம்ஆர்ஐ, டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் 99,688 வாங்கி தந்து அதற்காக செலவிட்டிருக்கிற தொகை 1,789 கோடியே 14 லட்சம். 1,789 கோடியே 14 லட்சம் செலவில் கூடுதலாக மருத்துவ உபகரணங்கள் வாங்கி தந்ததன் விளைவு இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளில் எவ்வளவு சதவிகிதம் அறுவை சிகிச்சைகள் உயர்ந்திருக்கிறது என்றால் 61% அறுவை சிகிச்சைகள் உயர்ந்திருக்கிறது. யாரும் கூட கேட்கக்கூடும், 56% புறநோயாளிகள் உயர்ந்திருக்கிறார்கள், 43% உள்நோயாளிகள் உயர்ந்திருக்கிறார்கள், 61% அறுவை சிகிச்சைகள் உயர்ந்திருக்கிறது. அப்படியானால் தமிழகத்தில் நோயின் தன்மை கூடியிருக்கிறதா என்று யாரும் கேட்கக்கூடும். இல்லை, ஒட்டுமொத்த பேரும் தமிழக அரசின் மருத்துவ சேவையை நம்ப தொடங்கி இருக்கிறார்கள். அரசு மருத்துவமனைகளை நம்ப தொடங்கி இருக்கிறார்கள். அரசு மருத்துவர்களின் அந்த மிக சிறந்த சேவையை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அதன் விளைவு கட்டமைப்பும் உயர்ந்திருக்கிறது. மருத்துவர் கட்டமைப்பும் உயர்ந்த காரணத்தினால் இந்த அளவுக்கான சதவிகிதம் என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உயர் ரக வகுப்பினர், மத்திய வருவாய் ரக வகுப்பினர் இவர்களெல்லாம் கடந்த காலங்களில் அரசு மருத்துவமனைக்கு வருவதில்லை. அரசு மருத்துவமனைக்கு இப்போது அவர்கள் ஏற்கனவே கடந்த காலங்களில் 20% மட்டுமே உயர் ரக வருவாய் பிரிவினர், மத்திய ரக வருவாய் பிரிவினர் அரசு மருத்துவமனைகளுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது 40% உயர்ந்திருக்கிறது, 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், ஏற்கனவே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பே வார்டு என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதி ஒரே ஒரு இடத்தில் இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு கட்டண படுக்கை தொகுதி என்பது 22 இடங்களில் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பேசியவர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு அர்ஜுனன் போன்றவர்கள் எல்லாம் பேசும்போது சொன்னார், இதையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று அடுக்கிக் கொண்டே வந்தார். மகிழ்ச்சி தான். ஒன்றே ஒன்று சொல்லாமல் விட்டார், மருத்துவத்துறையே உருவாக்கியது நாங்கள் தான் என்று சொல்லாமல் விட்டார். அதுவரை மகிழ்ச்சி. கடந்த கால ஆட்சியில் இதுவரை மருத்துவத்துறை உருவானதற்கு பிறகு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் என்று தமிழ்நாட்டின் மருத்துவமனைகளில் இருந்தது சிடி ஸ்கேன் என்பது மிக முக்கியமான கருவி. இப்போது இருப்பது தமிழ்நாடு மருத்துவமனைகளில் 135 இடங்களில் இருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 4 ஆண்டுகளில் 32 சிடி ஸ்கேன்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 4 ஆண்டுகளில் 32 சிடி ஸ்கேன். எம்ஆர்ஐ இப்போது இருப்பது 44. 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது 28. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 16 எம்ஆர்ஐ இயந்திரங்கள் இன்றைக்கு வாங்கி பொருத்தப்பட்டிருக்கிறது. புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற கருவி பெட் சிடி என்பது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2 இடங்களில் மட்டுமே இருந்தது, ராஜீவ்காந்தியிலும் நம்முடைய மதுரை ராஜாஜியிலும். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நெல்லை, தஞ்சாவூர், சேலம், காஞ்சிபுரம், கோவை என்று 5 இடங்களில் புதிய பெட் சிடி ஸ்கேன்கள் பொருத்தப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 என்றிருந்த நிலை மாறி இன்றைக்கு 7 இடங்களில் பெட் சிடி ஸ்கேன் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் லினாக் கருவிகள் 2 இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய அர்ஜுனன் சொன்னார், கேத்தலாப் போன்ற கருவிகள் எல்லாம் கடந்த காலங்களில் அமைக்கப்பட்டது என்று சொன்னார். மருத்துவத்துறை உருவான நாளிலிருந்து கேத்தலாப் என்பது 21 இடத்தில் மட்டுமே இருந்தது. இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் 8 இடங்களில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு இப்போது அது 29 இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குழந்தை இறப்பு விகிதம் குறித்து சொன்னார்கள். குழந்தை மரண விகிதத்தை பொறுத்தவரை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் 1000 பிறப்புகளுக்கு
10.4 என்கின்ற விகிதத்தில் இருந்தது. அது தற்போது 10.4 7.8 குறைந்திருக்கிறது. 10.4 என்பது 1000 குழந்தைகள் பிறக்கும் போது 10.4 என்கின்ற அளவிலான அந்த இறப்பு 7.8 என்கின்ற அளவில் குறைந்திருப்பதற்கான காரணம் அந்த மகப்பேறு விகிதத்தில் இன்றைக்கு இந்த அரசு செய்திருக்கிற மகத்தான சாதனைகள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.